வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் யூனிட் 5 பார்த்தோம். அப்படிதானே? எப்படி தாவரத்தில மாடிஃபிகேஷன் மாற்று உருக்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வரைக்கும் எம்சிக்யூலாம் நம்ம பண்ணியாச்சு. ஸோ அதுவரைக்கும் நல்லா தெளிவா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ அடுத்த யூனிட் நம்ம பார்க்க போறோம். ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இதுவும் டேர்ம் எக்ஸாம் வரப்போது தான். பட் இருந்தாலும் மத்த யூனிட்ட விட இந்த யூனிட் எப்படின்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு சம்மந்தப்பட்ட யூனிட் அப்படிதானே? அ எல்லாமே சம்மந்தப்பட்டது தான். தாவரங்கள் சம்மந்தப்பட்டது தான். ஒரு ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்டது தான். பட் இது ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஒரு டீப்பா நம்மட்ட சம்மந்தப்பட்டது. ஏன்னா, நம்ம நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தா இருக்கோம்? நம்ம எப்படி அதாவது ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்னா, எப்படி உடல்நலத்தோட இருக்கிறோம்? சுகாதாரமா எப்படி இருக்கோம்? அப்படிங்கிறது தான். ஸோ இந்த யூனிட்ட தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, அத கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. ரைட். இப்போ ஹெல்த் அப்படின்னா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஹெல்த்னா இதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஹெல்த்னா எத சொல்லுவீங்க? இப்போ நம்ம வீட்ல ஆ திடீர்னு உங்க சொந்தக்காரங்க வராங்க. நம்ம அம்மாவோ, அப்பாவோ "நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. பட் இது ஒரு ஃபார்மலான வார்த்தை. மரியாதைக்குறையான ஒரு வார்த்தை. பட் அந்த "நல்லா இருக்கீங்களா?" அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதே மாரி நீங்களும் யோசிங்க. ஹெல்த்னா என்ன? உடல் நலம்னா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? உடம்பு நல்லா இருக்காதா? தப்பு இல்லையே. கரெக்ட் தான். உடல் நல்லா இருக்கிறது கரெக்ட் தான். ஆனா உடல் நல்லா இருக்கிறது மட்டும் நம்ம வந்து ஹெல்த்ன்னு சொல்ல மாட்டோம். சரியா? ஓகே. வெரி குட். பட் இது கரெக்ட் தான். அதாவது எந்தவித நோய் இல்லாம. ஆமா. எஸ். எந்தவித நோயும் இல்லாம இருக்கிறது ஹெல்த். கரெக்ட். பட் இன்னும் நம்ம டீப்பா என்ன பார்க்க போறோம்? எப்படி அத ஹெல்த்த டிஃபைன் பண்ண போறோம்? உடல் நலத்த எப்படி சொல்லப் போறோம்னா, இட் இஸ் a ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இட் இஸ் a ஸ்டேட் ஆஃப் எ சவுண்ட் மைண்ட் அப்படின்னு போட்டுருவோம். அண்ட் பாடி. ஃப்ரீ ஃப்ரம் எனி சிக்னஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல சொல்றேன். உடல்நலம் என்பது நோய்கள், மன அழுத்தம், பிற பிரச்சனைகள் இல்லாத நல்ல மனநிலை மற்றும் உடல்நிலை குறிக்கிறது. பாத்தீங்களா? ஹெல்த்ன்னா உடல்நிலை மட்டும் இல்லப்பா, மனநிலையும் தான். சரியா? நம்ம நல்லா சாப்பிடுறோம், நல்லா நடக்கிறோம், வாக்கிங் போறோம், எல்லா பொருளையும் எடுக்கிறோம், இழுக்கிறோம். ஓகே. பட் என் மனசுல வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு அழுத்தம் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பிரஷர் இருந்து பட் இப்ப நீங்க 7த் பையன் உங்களுக்கு பிரஷர் வராது. உங்களால உங்க பேரன்ட்ஸ்க்கு வரும். ஏன்னா, நீங்க அந்த அளவுக்கு சேட்ட பண்ணுவீங்க. கரெக்ட்டா? அப்படிதானே நம்ம எல்லாரும் சின்ன வயசுல அப்படிதானே பண்ணுவோம். "ஏல அத எடுக்காதல, இத எடுக்காதல" அப்படிம்பா. அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றோம்னா, நம்ம அப்பா, அம்மாவுக்கு ஒரு பிரஷர குடுக்குறோம். ஸ்கூல்லயும் அப்படிதான். ஒரு டீச்சருக்கு பிரஷர குடுக்குறோம். அப்படிதானே? அத பண்ண ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வாம்பாங்க. பண்ணிட்டு வரமாட்டோம். லீவ் கண்ட மேனிக்கு போடுவோம். இதெல்லாம் அப்ப நீங்க இதெல்லாம் மத்தவங்க பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு திரும்பி வரும். கரெக்ட்டா? அப்போ உடல்நலம் மட்டும் நம்ம வந்து ஹெல்த்ன்னு சொல்லக்கூடாது. நல்ல மனநிலையும் இருக்கணும். பிரச்சனைகள் இல்லாம, மன அழுத்தம் இல்லாம, ஒரு ஒரு எத பத்தியுமே ஒரு ரொம்ப கவலை கொள்ளாம, இப்படி இருக்க ஒரு இதுதான் நம்ம ஹெல்த்ன்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? புரியுதா? இது புரியுதா? ரைட். ஓகே. அப்போ ஹெல்த்ங்கிறது உடல் சார்ந்தது. அதாவது பிசிக்கலா சார்ந்தது. எமோஷனல் நம்ம உணர்ச்சி ரீதியா சார்ந்தது. அப்புறம் நம்ம மன ரீதியா சார்ந்தது. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஹெல்த்ன்னு நம்ம சொல்றோம். கிளியர்டா ஹெல்த்ன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? ரைட். இப்போ நம்ம ஹைஜீன் அப்படிங்கிற இந்த சுகாதாரத்த பத்தி பார்க்கலாம். சோ நான் இங்கிலீஷ்ல எழுதி போட்டாலும் தமிழ்ல சேர்த்தா சொல்லியிருக்கேன். சோ ஹைஜீன் ரெஃபர்ஸ் டூ குட் ஹேபிட்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் we follow we follow to prevent diseases and maintain good health. இதுதான் வந்து இதோடைய டெஃபினிஷன். அதாவது சுகாதாரம் என்பது
நீங்க கடைப்பிடிக்கக்கூடிய சில நல்ல பழக்கம், பண்புகள் இதெல்லாம் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள தடுத்துடுறீங்க. அப்போ உங்களுடைய உடல்நிலை, மனநிலை சார்ந்து ஒரு நல்ல ஹெல்த்த மெயின்டெயின் பண்றீங்க. சரியா? அதுதான் சுகாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. இத எப்படி சார் அச்சீவ் பண்றது? நான் சுகாதாரத்த எப்படி சார் அச்சீவ் பண்றது அப்படின்னா, நெறைய இருக்கு. நம்ம உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா, அ நம்மள ரொம்ப ஒரு கிளீனா வச்சுக்கிறது. அப்படிதானே? அழுக்கு படிந்த உடைகளும், உணவ வந்து நல்லா மூடி வைக்காத உணவுகளும், கடையில கிடைக்கக்கூடிய இந்த பாக்கெட்ஸ் உணவு, இதெல்லாம் சாப்பிடாம ஒரு கிளீனினஸா இருக்கிறது. ட்ரிங்கிங் சேஃப் வாட்டர். அத நான் சொல்ட்டேன். நம்ம கடையில குடிக்கிற இந்த கூல் ட்ரிங்க்ஸ் என்னைக்குமே சேஃப் வாட்டர் கிடையாது. நெறைய வீடியோஸ்லாம் வரதான் செய்யுது. ஆனாலும் மக்கள் குடிச்சு தான் இருக்காங்க. அதுவும் இந்த மாணவர்கள நான் சொல்றேன். நெறைய வீடியோ தான் பார்க்குறோம். அதுல புழு கிடக்குங்காங்க, இதுல பூச்சி கிடக்குங்காங்க. பட் அத பத்தி ஏன் அவேர்னஸ் வர மாட்டேங்குது? ஏன்னா, நம்மளுடைய மென்டாலிட்டி என்னன்னா, அந்த செகண்ட்ல சந்தோஷமா இருக்கமா, அவ்வளோதான். அது அது ஹெல்த் அளவுக்கு வருதாங்கிறது பின்னாடிலாம் யோசிச்சே பார்க்க மாட்டோம். அந்த இத குடிச்சா ஒரு சந்தோஷம் வருதுப்பா, அவ்வளோதான். ஹேப்பினஸ். ஒரு குடிச்சிட்டு அப்படி ஜாலியா பேசுறதுக்கு நல்லாருக்கும். பட் அது டேஞ்சரஸ். அப்ப ட்ரிங்கிங் சேஃப் வாட்டர் குடிக்கிறது. அதுக்கப்புறம் உங்க வீட்லயோ, ஸ்கூல்லயோ நீங்க ப்ரா பார்க்கக்கூடிய வேஸ்ட்ட ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றது. இதையும் நான் பார்க்குறேன். யாருமே இப்படி பண்றது கிடையாது. இப்போ சிட்டி சைடாவது கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கிளீனா வச்சிருப்பாங்க. கிராமம் சைட்லாம் அந்த அளவுக்கு வைக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு பொருள் கிடைச்சுன்னா, வேஸ்ட் பொருள்லாம் அப்படியே வெளியில தூக்கி எறிஞ்சுருவாங்க. அது பக்கத்து வீடோடைய தோட்டமா தான் இருக்கும். கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு குப்பை தொட்டில போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே மாட்டாங்க. சரியா? அப்போ அது என்ன பண்ணும்? நாளடைவில கொசுக்கள் உண்டாகும். அந்த கொசுக்களால நம்மளுக்கு வந்து நோய்கள் உண்டாகும். அப்புறம் நெறைய கிருமிகள்லாம் அதுல ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வரும். அப்ப இதெல்லாம் நீங்க மெயின்டெயின் பண்ணணும். எதுக்கு? உங்களோட குட் ஹெல்த்த பார்க்கறது. உங்க ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாம, உங்களோட ஃபேமிலி ஹெல்த், உங்களோட ஊரோட ஹெல்த் எல்லாமே சேர்த்து சொல்றோம். சரியா? அப்ப இதோடைய அர்த்தம் புரிஞ்சு போச்சா? உடல் நலம், சுகாதாரம், ஹெல்த், ஹைஜீன் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சா? ரைட். இப்போ இந்த ஹைஜீன்ல நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, பெர்சனல் ஹைஜீன். பெர்சனல் ஹைஜீன் அப்டின்னா, தனிநபர் சுகாதாரம் அப்டின்னு சொல்றது. பெர்சனல் ஹைஜீன் அப்டிங்கிறது தனிநபர் சுகாதாரம். அது என்ன தனிநபர் சுகாதாரம்? அப்படிதானே? அதாவது உங்களுடைய ஓன் பாடிய நீங்க கிளீனா வைக்கிறது. பாடிய கிளீனா வைக்கிறது ஏன் சார் வைக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஏன் வைக்கணும்? நம்மளுக்கு நம்மளுடைய இந்த மண்ணுல நம்ம பார்த்துருப்போம். நெறைய சித்தர்கள், முனிவர்கள், துறவிகள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சில ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட சித்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உடல வந்து ரொம்ப மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஏன்னா, "உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே" அந்த வார்த்தைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் புக்ல கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா, உடல் இல்லாம நீங்க வந்து உயிர வளர்க்க முடியாது. உயிர காப்பாத்த முடியாது. உடல் நல்ல திடகாத்திரமா, ஒரு சத்து உள்ள இதா தான் இருக்கணும் அப்டி சொல்லிட்டு. சில துறவிகள் வந்து இந்த உடல வந்து இது பண்ண மாட்டாங்க. மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க. கண்டுக்கிட மாட்டாங்க சொல்லப்போனா. ஏன்னா, உடல கண்டுக்கிட்டுங்கிறது ஒரு பற்று உள்ளது மாரி ஆயிரும். ஏன்னா, துறவிகள் அப்டின்னா எல்லாத்தையும் துறந்து போறது. சரிதானே? எதையுமே இல்லாம. அப்ப எல்லாமே இருந்துட்டு, நீ இந்த உடல மட்டும் மெயின்டெயின் பண்றப்ப, அது அப்ப உடல் மேல கொண்ட பற்று தானே! அப்டின்னு வந்துரும்ல. பட் அப்டிலாம் வந்திருக்கு. அதனால தான் அதுக்கப்புறம் அந்த உடல சில துறவிகள வந்து கண்டுக்கிட மாட்டாங்க. சரியா குளிக்க மாட்டாங்க. தாடிய ரொம்ப பெருசா வளர்த்துருப்பாங்க. பல்ல கூட தேய்க்க மாட்டாங்க. உணவு வந்து சத்தானவ, சுவையான உணவு அப்பலாம் சாப்பிட மாட்டாங்க. ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு நடக்கிறதுக்கு, தியானம் பண்றதுக்கு, ஒரு தெம்பா இருக்கிறதுக்காண்டி சிறு சிறு உணவுகள தான் எடுப்பாங்க. சரியா? அப்போ அந்த பற்று இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அது பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படி இப்போ நம்ம குளிக்காம தாடியும், முடியும் வளர்த்துட்டு இருக்க முடியாது. அப்படித்தானே? நம்ம ஸ்கூல் நீங்க படிக்கிறீங்க. நீங்க வந்து எல்லாத்தையும் துறந்து வாழ போறது கிடையாது. அப்படித்தானே? ச நீங்க ஸ்கூல் விட்டு வந்தோனே உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படும், டிவி தேவைப்படும், ஃபிரெண்ட்ஸ் தேவைப்படும். அப்ப நீங்க துறந்து வாழலாம். அப்ப நீங்க பாடிய கிளீனா வச்சுக்கணும். கரெக்ட்டா? அப்ப பாடிய கிளீனா வைக்கிறது என்னன்னா, கண்டிப்பா காலையில எந்திரிச்சோனே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, ஃபோன் எடுப்போமா? அ இப்ப நெறைய ஸ்டூடண்ட்ஸ் அப்படிதான் பண்றாங்க. நெறைய பிள்ளைகள பார்க்குறேன். ஃபோன் கையுமா தான் அலையுதாங்க. காலையில எந்திரிச்சோனே நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த தண்ணி இருக்குல்ல, ஒரு குளுந்தாப்புல ஒரு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியா மூஞ்ச கழுவணும். அதான் ஃபர்ஸ்ட்டு விஷயம்.
அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ பார்க்குற, டிவிய பார்க்கறதெல்லாம் பண்ணணும். அந்த அந்த தண்ணி காலையில எந்திரிச்சோன அந்த தண்ணி குளிர்ந்த தண்ணிய எடுத்து மூஞ்சில எடுத்து பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். அத நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தெரியும். அது அந்த நாளே அப்படியே உற்சாகமா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில கண்டிப்பா உங்களுக்கு வந்து உற்சாகமா மனநிலையே வந்துரும். அந்த அளவா இருக்கும். அப்ப நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு குளிர்ந்த தண்ணிய மூஞ்சில கழுவிட்டு, அப்புறம் கண்டிப்பா நீ என்ன பண்ணணும்னா, பிரஷ் பண்ணணும். அதான் பட் என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உடல் நலத்த பாதுகாக்கும்போது, பிரஷிங் யுவர் டீத் அட்லீஸ்ட் ட்வைஸ் எ டே அப்படிங்கிற ஒரு பெர்சனல் ஹைஜீன்ல ஒரு பார்ட். தனிநபர் சுகாதாரத்துல நமக்கு நெறைய பண்ண போறோம். பட் ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் போறோம்னா, உங்களுடைய உடல சுத்தமா வைத்திருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஒரு நாளைக்கு 2 முறை பல் துலக்குவது. 2 முறை அப்படின்னா எப்படி? காலையில எந்திரிச்ச உடனே நீங்க வந்து இது பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம நைட்டு தூங்கியிருப்போம். நம்ம வாயில ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது இல்லாம நம்ம வந்து நைட்டு சாப்பிட்டுருப்போம். அப்புறம் நம்ம உடம்புல சில மாற்றங்கள்லாம் நடக்கும். நம்ம உள்ள என்ன உணவுலாம் செரிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாரிலாம் இது நடக்கும். அப்ப நம்ம வாயில சில கிருமிகள் இருக்கும். அத நம்ம வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு பண்றோம். நைட்டு அதே மாரி. தூங்க போம்போது ஒரு பிரஷ் பண்ணிட்டு போணும். ஏன்னா, நீங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லா நெறைய சாப்பிட்டுருப்பீங்க. அது இனிப்பு. இந்த ஒயிட் சுகர்ங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ரொம்ப ரேரா எடுக்கலாம். அத ஒரு நாளைக்கு கொஞ்சோண்டு எடுக்கலாம். பட் நம்ம எடுக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஒயிட் சுகர் தான் இருக்கும். நீங்க கடையில வாங்கக்கூடிய ஸ்வீட்ஸ்லேருந்து, வீட்ல டீ, காஃபி போடுறாங்கன்னா, அது ஒரு இது சுகர் தான். அப்ப அந்த பல்லு வந்து இந்த சுகருக்கு வந்து ஆப்போசிட். அது வந்து பல்ல டேமேஜ் பண்ணி விட்டுரும். பட் இது வந்து ஒரே நாள்ல தெரியாது. போக தான் தெரியும். நெறைய பேரு இப்ப நானுமே வந்து ரொம்ப லேட்டரா தான் ஃபீல் பண்ணேன். நம்ம அப்பா, அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதனால அந்த பல்லு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம். அப்ப ஆரம்பத்துலேருந்து நம்ம என்ன பண்ணோம்? அ சுகர்ஸ வந்து அதாவது நம்ம சீனி இதெல்லாம் வந்து ரொம்ப எடுக்கக்கூடாது. இந்த பல் துலக்கிற 2 தடவ அப்படி பல் துலக்கணும். சரியா? இது புரிஞ்சுதா? இதுவரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆயிட்டா? ஓகேவா? ரைட். அடுத்து பல் துலக்குறதுலருந்து அடுத்து நம்ம எங்க வரோம்? நல்லா டெய்லி குளிக்கிறது. வெந்நீர்ல குளிச்சாலும் சரி, ஆத்துல குளிச்சாலும் சரி, தண்ணீல நல்லா எப்படினாலும் நல்லா குளிக்கணும். இத நம்ம சொல்லணும். நான் கண்டிப்பா தினமும் நல்லா குளிப்பேன் சார். நல்லா குளிப்பேன் சார். ஐ ஷோர் டெய்லி அப்படி. ஹேண்ட வாஷ் பண்றது. ஆ வாஷ் மை ஹேண்ட்ஸ் அப்படின்னு சும்மா ஒரு ஹிண்ட்ஸ் மாரி போட்டுருக்கேன். இதெல்லாம் நீங்க உறுதிமொழி மாரி சொல்லுங்க. ஆ அ ஹேண்ட வந்து நல்லா வாஷ் பண்ணுவேன். வெளியில போயிட்டு வந்தோனே, வீட்டுக்குள்ள வந்தோனே கால், கையெல்லாம் இது பண்ணுவேன். கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்து மத்த பொருட்கள உணவு பொருட்கள எடுப்பேன். அப்படின்னு சொல்றது. ஸ்கூல்லயும் பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப சில ஸ்கூல்லலாம் வந்து சானிடைசர், சோப்லாம் வச்சிருக்காங்க. அது நல்ல பழக்கம். அது பிள்ளைகளுக்கு இப்பவுமே கத்துக் குடுக்கணும்னு சொல்லிட்டு. அது மாரி யூனிஃபார்ம் போடுறீங்க. யூனிஃபார்ம ஒரு கிளீனான, ஒரு அழகான யூனிஃபார்ம் வேணும். ஒரே நாள் போட்டத 2 நாள், 3 நாள் போட்டீங்கன்னா, அதில பாக்டீரியா, வைரஸு திருப்பி திருப்பி வரதான் செய்யும். சரியா? ஸோ, அதெல்லாம் நீங்க வந்து தனிநபர் சுகாதாரத்தில நம்ம பார்க்குறோம். ஓகே. சரி. இப்போ ஏன் இதெல்லாம் நம்ம பண்றோம்? ஏன் கிளீனா இருக்கணும்? கிளீனா இருக்கனால அவசியம் என்ன? ஆரம்ப காலகட்டத்திலயும் கிளீனா இருந்திருக்க மாட்டாங்க. பட் என்ன நடந்ததுன்னா, டிசீஸஸ் வர ஆரம்பிச்சது. கரெக்ட்டா? டிசீஸஸ் வர ஆரம்பிச்சது. அப்போ இந்த கிளீனோடைய இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுது. சரியா? கிளீனோட இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுது. எல்லாருமே நீங்க இப்ப இந்த ரீசென்ட்டா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைம் நடந்துச்சு. அது வந்து நம்மளுக்கு வந்து நெறைய விஷயம் அதுல கத்துக்கலாம். நம்ம நெறைய விஷயம் புதுசா தெரிஞ்சுக்கிட்டோம். உதாரணத்துக்கு சானிடைசரு, மாஸ்க்கு, அப்புறம் வேற என்னலாம் இருக்கு? ஷட்டவுனு, ஒ ஒரு தடுப்பூசி, இந்த மாரி நெறைய வார்த்தைகள தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட்டா? இதெல்லாம். அப்ப அந்த இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ண சொன்னாங்கன்னா, எங்க போனாலும் சானிடைசர் வச்சிருப்போம். நீங்க ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போனீங்கன்னா, உடனே சானிடைசர் இருக்கும். அத கழுவிட்டு தான் உள்ள போனீங்க. மேபி சின்ன பசங்க நீங்க கூட பண்ணியிருப்பீங்க. இல்ல அக்கா, அம்மா பண்றத பார்த்துருப்பீங்க. எந்த இது பண்ணாலும் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணாங்க. ம மூக்கும், வாயும் பொத்துனாப்புல ஒரு மாஸ்க்கு. எந்த ஆஃபீஸ் போனாலும் சரி, கொஞ்சோண்டு ஃபர்ஸ்ட்டே சானிடைசர் தரணும். நீங்க ஸ்கூலுக்குள்ள போகும்போதே அப்படி தந்திருப்பாங்க. அந்த ஸ்கூல் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சதுமா 2020 மார்ச்லேருந்து அப்புறம் 2021ல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் உள்ள போம்போதே டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. சில ஸ்கூல்ல வந்து சொல்றேன். டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. அப்புறம் சானிடைசர் குடுப்பாங்க. இது பண்ணுவாங்க அப்டிம்பாங்க. அப்ப ஏன் பண்றோம்? அந்த டிசீஸ வரவிடாம தடுக்குறதுக்கு. யூ ஹேவ் டூ பிரிவென்ட் தட் டிசீஸஸ். யா அப்படிதானே? ஓகே. இது புரியுது. அப்ப டிசீஸ வரக்கூடாது. அதுக்காண்டி நம்ம கிளீனா இருக்கணும். கிளீனா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்படிங்கிறது 2, 3 பார்த்தோம். குளிக்கிறது, பல் தேய்க்கிறது, நல்ல உடைகள் அணிகிறதுன்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப இதுல
நாம அடுத்து பார்க்க போறது இந்த கிளீன் அந்த பெர்சனல் ஹைஜீன்ல நம்ம பார்க்க போறது டென்டல் கேர். இதுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவில ஏகப்பட்ட விளம்பரம் வரும். அவங்க ப்ராடக்ட்ட விக்கிறதுக்காண்டி. நம்ம பல்ல பாதுகாக்கறதுக்காண்டி இல்ல. அவங்களோட ப்ராடக்ட்ட சேல் பண்றதுக்காண்டி. அப்படிதானே? பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பல்லு வந்து இப்படி உங்களுக்கு வந்து சூத்தையாவுது, இல்லன்னா ரொம்ப கூசுது. இந்த பேஸ்ட்ட யூஸ் பண்ணுங்க. இந்த பேஸ்ட்டுங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நம்மளும் நம்மளுடைய கிராமத்தில பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ கூட இல்ல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்க தாத்தாலாம் பண்றத நான் பார்த்துருக்கேன். அவங்கலாம் பேஸ்ட்ட யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஃபுல்லாமே இந்த வேப்பங்குச்சி, அ அந்த மாரி ஆலமரத்த குச்சி அத வச்சு பண்ணுவாங்க. சில பேர் இந்த அ கறி இருக்குல்ல கறி, அந்த கறிய வச்சு இது பண்ணுவாங்க. அ சின்ன சின்ன பொடி மாரிலாம் இருக்கும். ஒரு மூலிகை பொடி மாரிலாம் இருக்கும். அத வச்சுலாம் பண்ணுவாங்க. பட் இப்போ ரேரா ரொம்ப ரேரா ரொம்ப வயசானவங்க மட்டும் தான் அதெல்லாம் எடுக்காங்க. மத்தவங்க எல்லாருமே வந்து ஏன்னா நீட்டா காலையில போனோனே ஒரு பிரஷ்ஷு, அப்புறம் அதில கொஞ்சோண்டு டூத் பேஸ்ட்டு போட்டு அப்படியே பல்ல வெளக்கிட்டு போறோம். அது பட் எப்படினாலும் வந்து நம்ம அந்த டென்டல் கேர் பண்ணணும். ஓரல் ஹைஜீன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மளுடைய டீத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் டீத் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? யாராவது சொல்லுங்க. ஏன்பா? பற்கள். டீத்னா பற்கள். ஏன் இம்பார்ட்டன்ட்? நான் பற்கள சரியா பராமரிக்கல என்ன ஆகும்? சொல்லுங்க. ரைட். நம்ம சாப்பிடணும். நம்ம சாப்பிடுறது முக்கியம் தானே! சாப்பிடும்போது அந்த ஃபுட்ட அரைச்சு, கிழிக்கிறது, கடிக்கிறதுக்குலாம் யார் யூஸ் ஆகுறா? டீத் தானே! கரெக்ட்டா? நீங்க இந்த புலி, சிங்கம், பூனை, நாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதோடைய பற்கள பார்த்திருப்பீங்க. முன்னம்பற்கள் கொஞ்சம் ஊசியா இருக்கும். அதெல்லாம் இருக்கும். ஏன் இருக்கணும்? ஏன்னா, அதெல்லாம் புடிச்சு சாப்பிடுறோம். அதே மாரி மனிதர்களுக்கும் குடுத்துருக்காங்க. எல்லா பற்களும் ஒரே மாரி இருக்காது. அந்த பற்கள பத்தி நம்ம டீட்டெயிலா நீங்க படிப்பீங்க. ஒவ்வொரு பற்களும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கு. ஏன் அப்டின்னா, பற்கள் கிழிக்கிறதுக்கு, கடிக்கிறதுக்கு, சவைக்கிறதுக்கு ஏகத்தாப்ல அதோடைய ஃபங்ஷன்ஸ் இருக்கும். ஸோ, ஃபுட்டு நம்ம வந்து இது பண்றதுக்கு, ஷேவிங் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு கிளியரான ஸ்பீச் வரணும்னா, பல்லு போனா சொல்லு போச்சுன்னு சொல்லிட்டு கிராமத்துல ஒரு ஒரு சொலவடை உண்டு. பல்லு போனா சொல்லு போச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பல்லு போன அந்த தாத்தா, பாட்டிகள் பார்க்கும்போது அவங்க பேசுறது கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். அ அவங்க பேசுறத நம்மளால கொஞ்சம் கெஸ் பண்ண முடியாது. அதனால அந்த வார்த்தை வரும். பல்லு போனா சொல்லு போச்சும்பாங்க. ஸோ கிளியர் ஸ்பீச் வேணும். அப்புறம் உங்களுடைய முக அமைப்பு ஒரு குட் அப்பியரன்ஸ். இதுக்கெல்லாம் வந்து நாம நம்மளுடைய டீத்த பராமரிக்கணும். அப்போ டெய்லி 2 தடவ அப்படிதான் பிரஷிங் ட்வைஸ் எ டே பண்ணீங்கன்னா, இட் பிரிவென்ட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் பிளேக் அண்ட் டார்டார். சரியா? அது நம்ம பற்கள்ல வரக்கூடிய, கம்முல வரக்கூடியத சொல்லியிருக்காங்க. பிளேக் அண்ட் டார்டார பிரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த ஓரல் ஹைஜீன நம்மளுடைய பல்ல சுகாதாரமா, சுத்தமா வைக்கல அப்படின்னா, நம்மளுக்கு டிசீசஸ் வரும். சரியா? வி கேன் கெட் டிசீசஸ் தட் அஃபெக்ட் அவர் டீத் அண்ட் கம்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா, கம்முனா நீங்க பல்லுல இருக்கிற அந்த சதை அதுதான் கம். சரியா? அதுல பார்த்தீங்கன்னா, ரத்த கசிவு வரும் சில பேருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வரலாம். இல்ல உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் யார் சர்க்கிள்லயே வரும். பல்லு எப்ப பார்த்தாலும் வலிக்குன்னு சொல்லுவாங்க சில ஃபிரெண்ட்ஸ். பல்லு சூத்தையா இருக்கும். அ பல்லு ஆடிக்கிட்டே இருக்கும். விழவும் விழாது. ஆனா ஆட்டம் நிக்கவும் நிக்காது. ஸோ இப்ப ஏகப்பட்ட இது. பட் இது இப்ப நீங்க சின்ன வயசா இருக்கனால கொஞ்சம் ஓகே. ஒரு பல்லு விழுந்ததுன்னா முளைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க ஏஜ் ஆக ரொம்ப அது வந்து கிரிட்டிகலா மாறும். அப்ப நம்ம சின்ன வயசுலயே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, பற்கள பராமரிக்கிறது முக்கியம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிளியர் ஆயிட்டா? இதுவரைக்கும் எல்லாருக்கும் கிளியர் ஆயிட்டா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இதுல எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இது வந்து ஒரு ஸ்டோரி மாரியே இருக்கக்கூடிய ஒரு யூனிட் தான். ஆனா நம்ம நெறைய விஷயம் கத்துக்கலாம். அப்படிதானே? ஸோ, நமக்கு நம்ம அந்த ஓரல் ஹைஜீன் பண்றது, நம்ம அந்த ஃபுட்ட வந்து சவைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க சவச்சா தான் உங்களுடைய டைஜஷனுக்கு அது ஹெல்ப் ஆகும். கரெக்ட்டா? இல்லையா? ஹெல்ப்ஸ் வித் டைஜஸ்ட். நம்ம வீட்ல சொல்லுவாங்க, "ஏல ஒழுங்கா சவச்சு சாப்பிடல" அப்படிம்பாங்க. ஏன் சவச்சு சாப்பிடணும்? ஏன்னா அப்பதான் டைஜஸ்ட் ஒழுங்காகும். நீங்க முழுங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்ட்டா உள்ள போய் உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன்
அத வந்து நம்ம உடம்பு வந்து டைஜஸ்ட் பண்ணும். பட் லேட்டா எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால வயிறு வலிக்கும். கேஸ் ஃபார்ம் ஆகும். நெறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு நல்லா சமைச்சு சாப்பிட்டா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். சரியா? இட் கிவ்ஸ் அஸ் எ சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்புறம் டைஜஷன் அதுல ஹெல்ப் ஆகுது. இதுக்கு தான் மாஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ட் ஆஃப் ச்சீவிங்க. ஓகே. ரைட். இப்போ நம்ம புக்ல ஒரு டேபிள் குடுத்துருப்பாங்க. அந்த டேபிள நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? 6.1 அப்படிங்கிற அந்த டேபிள்ல பார்த்திருப்பீங்க நீங்க. பற்களை பாதிக்கும் நோய்கள். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் கம்ஸ். இத நான் எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட். சரியா? எல்லாத்தையும் அழிச்சுட்டு தான் நம்ம இடம் இருந்தா பார்ப்போம். இல்லன்னா அழிச்சு தான் நம்ம இது பண்ணணும். ஓகே. இது வந்து என்னதுன்னா, பற்களை பாதிக்கும் நோய்கள நம்ம பார்க்க போறோம். டிசீஸ் பேர் என்ன பாருன்னா, ப்ளீடிங் கம்ஸ். ஆ ஸோ தமிழ்லயும் எழுதிறவா? ப்ளீடிங்னா அந்த கம்ஸ்னா ஈறுகள்ம்பாங்க. சரியா? ஈறு. அந்த பல்லு இருக்குல்ல, அதான் ஈறு. ஈறுகள்ல ரத்தம் வடிதல், ரத்த கசிவு. அது ஏதோ சாதாரணமான நிகழ்வு இல்ல. அது ஒரு டிசீஸ். சரியா? ரத்த கசிவு. ஓகே. எதனால சார் இது வருது? அடுத்து நம்ம பார்க்கிறோம். எதனால சார் காசஸ் அப்படின்னு பார்க்கும்போது, விட்டமின் சி குறைபாடு. விட்டமின் சி டிஃபிஷியன்சி குறைபாடு. இதனால வருது. சரியா? டிஃபிஷியன்சி குறைபாடு. அப்ப என்ன நடக்கும்? இது காரணம். அப்ப எஃபெக்ட் என்னன்னா, நம்மளுடைய அ பற்கள்ல இருந்து ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கும். ப்ளீடிங் ஆஃப் த கம்ஸ். இது ஃபர்ஸ்ட்க்கு எழுதியிருக்கேன். சரி. சரி சார். எனக்கு வந்து இப்படி நீங்க டிசீஸ் சொல்ட்டீங்க. இதான் குறைபாடு சொல்ட்டீங்க. இதான் எஃபெக்ட். இது இப்படி இருக்கணும். அத நான் சரி பண்ணலாமா சார்? ரெமிடியல் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது சரி பண்ணலாமா? கண்டிப்பா சரி பண்ண முடியும். அதுக்கு என்ன சாப்பிடணும்? என்ன மாரி எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, ஈட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். இது ஈட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். அப்படின்னா, சிட்ரஸ் பழங்கள்லாம் என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா எத சொல்லுவோம் நம்ம? ம். எஸ். வெரி குட். அப்படிதானே? நம்ம நம்ம டேட் லைஃப்ல நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நெறைய இத சொல்லலாம். ஆ ஆரஞ்ச். எஸ் கரெக்ட். லெமன். அப்படிதானே? லெமன் சொல்லலாம். கிரேப் ஃப்ரூட்ஸ் சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பழங்கள் பார்ப்போம். இந்த பழங்கள்லாம். இத கூட நீங்க சாப்பிட்டா போதும். நீங்க ரொம்ப வித்தியாசமான பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறது, ஆரஞ்சு பழ ஜூஸ் போட்டு குடிக்கிறது, வாரத்துல 2 நாளோ, 1 நாளோ இப்படி ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா, விட்டமின் சிய உங்க உடம்புல நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, கிரெடிட் பண்றீங்க. அதனால அந்த ப்ளீடிங் கம்ஸ் வந்து நிறுத்தணும். ப்ளீடிங் கம்ஸ் வந்தா தான் நான் பண்ணணும்னு அப்படின்னு கூட அவசியம் இல்ல. இத நீங்க எடுத்துக்கணும். இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் டேக் பண்றத எடுத்துக்கணும். சரியா? அதனால இது இல்லையே, அதனால எடுக்க வேண்டாமா? அப்படி அவசியம் இல்ல. அப்படி அர்த்தம் இல்ல. சரியா? நம்ம விட்டமின் சி வேணும்ல உடம்புல. அதுக்காண்டி. அடுத்த நேம் ஆஃப் த டிசீஸ் பார்த்தீங்கன்னா, டூத் டிகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூத் டிகேன்னா பற் சிதைவு. பற்கள் சிதைவு அடையறது. ஏன் அப்படின்னா, நம்ம பல்ல பாக்டீரியா வந்து உட்கார்ந்திருக்கனால தான். பல் சிதைவு நடக்கு. பாக்டீரியா இன் டீத். சரியா? அப்ப என்ன நடக்கும்? பாக்டீரியா என்ன பண்ணும்னா, ஒரு ஆசிட்ட ஃபார்ம் பண்ணும்பா. பாக்டீரியா புரொடியூஸ் ஆசிட்ஸ். நம்ம பல்லுக்கு வந்து ஆசிட்ஸ் ஆப்போசிட். சரியா? உடனே என்ன பண்ணும்? தட் டிகே த டீத். பல்ல சிதைச்சு விட்டுரும். அதனால தான் சூத்தை அதெல்லாம் வருது பார்த்தீங்களா நமக்கு? அதெல்லாம் பாக்டீரியா பண்ண வேல தான். அ அது வந்து ஆசிட்ஸ புரொடியூஸ் பண்ணும். அந்த ஆசிட் தான் நம்மளோட பல்ல வம்பாக்கிறது. ஓகே. அப்ப இத என்ன சார் பண்ணலாம்? இதுக்கு நான் எப்படி சார் ரெக்டிஃபை பண்ணலாம்? எப்படி சார் நான் வந்து தற்காத்துக் கொள்ளலாம்? பிரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் அவங்க சொன்னா பிரஷ் ஒழுங்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அ நல்ல ஒரு டூத் பேஸ்ட் நல்லா வாங்கி, இல்லன்னா இந்த மாரி ஒரு மூலிகை பொடி வாங்கி, அது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஏத்தாப்ல சரியா? பிரஷ் பண்றது, அப்புறம் நல்லா வாய நல்லா கொப்பளிக்கிறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா, அந்த பிரிவென்ட் டிகே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். இது ஒண்ணு. இப்ப அடுத்து ஒரு இத சொல்லியிருப்பாங்க. அதாவது
பிரியரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து என்னன்னா, தமிழ்ல வந்து புறத்திசு நோய் அப்படின்னு பேரு. புறத்திசு நோய். இது வந்து ஒண்ணுல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். எதனால வருது அப்படின்னா, டொபாக்கோ சீவிங். அதாவது புகையிலை. உங்களுக்கு ஒன்வேர்ட்ல குடுத்துப்பாங்க இது ஆக்சுவலி. புகையிலைய சில பேரு இது பண்ணுவாங்க. சாப்பிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியும். அதனால. அப்ப இதனால என்ன நடக்கும்? எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவியரான கம் டிசீஸ் வந்துரும். என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சிவியரான கம் டிசீஸு தட் கேன் ruin போன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். திசுக்களையும், எலும்புகளையும் வம்பாக்கிரும் அப்படிங்கிறாங்க. நம்ம பல்லு வழியா போகுதுல்ல, நம்ம அங்க தானே சுவைக்கும். அ அதனால. அப்போ இத எப்படி சார் பிரிவென்ட் பண்றது? அதுக்கு என்ன? இந்த டொபாக்கோவ கட் பண்ணா போதும். அவாய்ட் டொபாக்கோ. சரியா? இந்த டொபாக்கோவ நீங்க வந்து ஸ்டீமிங் பண்றீங்கல்ல, அது வந்து இது பண்ணணும். வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிளஸ் ஒரு வெல் பேலன்ஸ்டு டயட்ட நீங்க மெயின்டெயின் பண்ணணும். ஈட் வெல் பேலன்ஸ்டு டயட். டயட் அப்படின்னா, சத்தான ஆதாரங்கள சாப்பிடுறது. ஸ்வீட் நமக்கு பிடிக்கும். ஆனா ஸ்வீட்டு டேஞ்சரஸ். அப்படிதானே? சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் எல்லாமே அதில சுகர்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் டேஞ்சர். அதுக்கு வெல் பேலன்ஸ்டா சாப்பிடணும். காய்கறிகள் நெறைய எடுத்துக்கணும். பழங்கள் எடுத்துக்கணும். அ சுகர ரொம்ப ரொம்ப எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சுக்கணும். இந்த மாரிலாம் பண்ணிட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதுதான் உங்களுடைய அந்த புக்ல உள்ள டேபிள். சரியா? ஓகேவா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. இதுவரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல எதுவும் டவுட் இருக்கா? சரியா? ஓகே. ரைட்ஸ். ஸோ புகையிலை மல்லுனால இது வரக்கூடியது எலும்புகள, திசுக்கள அழிக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு கடுமையான நோய். ஒன் வேர்ட்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஒன் வேர்ட். சரியா? அதனால இத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நோயி? எதனால வருது? அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த கிளாஸ்ல என்ன பார்த்தோங்கிற ஒரு சம்மரைஸ் பண்றேன். நாம இந்த இந்த யூனிட்ல ஹெல்த் அண்ட் ஹைஜீனோட இம்பார்ட்டன்ஸ தெரிஞ்சுக்கிட்டோம். ஹெல்த்னா என்ன அப்படின்னு டெஃபினிஷன் புரிஞ்சது. ஹைஜீன்னா என்ன அப்படின்னு உடல்நலம், சுகாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. உடல்நலம் வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பெர்சனல் ஹைஜீன் தனிநபர் சுகாதாரத்த பத்தி பார்த்தோம். தனிநபர் எப்படிலாம் பண்ணணும்? பற்கள 2 முறை தேய்க்கிறது ஒரு நாளைக்கு, குளிக்கிறது, அ சுத்தமான ஆடைகள அணிகிறதுன்னு பார்த்தோம். அப்படிதானே? அப்போ உங்களுடைய பாடிய நீங்க டேக்கிங் கேர் பண்றது தான் ரொம்ப ரொம்ப உங்களுடைய ஹெல்த்துக்கு முக்கியம். சரியா? கைகள ஒழுங்கா நம்ம வாஷ் பண்றது எல்லாமே. ரைட்டா? இதெல்லாம் வந்து இந்த யூனிட்ல நம்ம பார்த்த இது. அதுக்கப்புறம் நம்ம டென்டல் ஹேர் அதாவது ஓரல் ஹைஜீன்லாம் பார்க்கும்போது, இந்த டேபிள பார்த்தோம். அதுல வந்து அது நம்ம ப்ளீடிங் கம்ஸ் வருதுன்னா, அது எதனால வருது? பல் சிதைவு, டூத் டிகே நடக்குன்னா எதனால நடக்கு? புறத்திசு நோய் அப்படிங்கிறத பார்த்தோம். அது எதனால? டொபாக்கோ சீவிங், மெல்லுதல் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்த யூனிட்ல நம்ம பார்த்தோம். சரியா? ஓகேவா? டவுட் எதுவும் இல்லைங்களாப்பா? சரிப்பா. கிளாஸ நேரத்த இதுல உள்ள மீதி உள்ள டாபிக்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? கிளாஸ நேரத்த வாழ்க பாரதம்! வெல்க தமிழகம்! நன்றி! வணக்கம்.